بسم الله الرحمن الرحيم وهو الذي أنشأ جنات معروشات وغير معروشات والنخل والزرع مختلفا نخله والزيتون والرمان متشابها وغير متشابه كلوا من ثمره إذا أثمر وآتوا حقه يوم حصاده ولا تسرفوا إنه لا يحب المسرفين وهو الذي அந்த அக்ஜல் ஷாஹுத்தாலா எப்படிப்பட்டவன் என்றால் அன்ஷா உண்டாக்கினான் ஜன்னாத்தின் தோட்டங்களை மஹரூஷாத்தின் படர்ந்திருக்கும்படியான தோட்டங்கள். இந்த சொரக்காய், பூசணிக்காய், தர்பூஸ் இதெல்லாம் கொடிகள் நிலத்தில் படரக்கூடியவை. சில கொடிகள் இருக்கு பந்தலில் படரக்கூடியவை. எது மாதிரிங்க? திராட்சை கொடி பந்தல் அப்படி படர்ந்து செல்லக்கூடியது. அப்புறம் பாவக்காய், புடலங்காய், திராட்சை பழம், பல வகை திராட்சை பழம், கருப்பு திராட்சை, மஞ்சள் திராட்சை, இவைகள்லாம் பந்தலில் படரக்கூடியவைகள். கோவை பழம், இந்த மாதிரி எத்தனையோ பழ வழக்கங்கள் நம்ம இதுதான் பார்க்குறோம். போய் புடலங்காய் பழக்க பொரியலுக்கு வருது கொடி, சுரைக்காய் கொடி, பீர்க்கங்காயும் கொடி தானே, பீர்க்கங்காய் கொடி, பாவக்காய், அவரைக்காய் கொடியா சரியா? அவரைக்காய் கொடி, கொத்தவரங்காய், அதான் தெரியல. அதான் இதையெல்லாம் பந்தலில் படரக்கூடியவைகள். சில நிலத்தில் படருகிறது. மொத்தமா இருக்கிறது நிலத்துல படுறது. எது மொத்தமா இருக்கும்? அது பூசணிக்காய் அப்படி கொடியில மேல படர்ந்து பொத்துன்னு கீழே விழுந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? தர்பூஸ் இதெல்லாம் பெருசா இருக்கு, அதெல்லாம் கீழே படுறது. சொரக்காய் அதெல்லாம் மேல சன்னமா இருக்கிற புடலங்காய் மாதிரி சொல்றதுலாம் கரெக்டா மேலதான் கீழே படுற மாட்டேங்குது. எங்க மேலதான். ஒரு சிலது இருக்குது பந்தலும் இல்லை நிறத்திலும் இல்லை, அதுக்கு நீளமா குச்சி மாதிரி வேணும். அந்த மாதிரி அதுல படுறக்கூடியவைகள். இந்த சில பூ, இந்த மல்லிப்பூ போன்றவைகள்லாம் நூல் மாதிரி அந்த இதுல சில மரத்திலே படர்ந்துக்கிட்டு போகுது. சில மரத்துக்கு அடியில் வளரக்கூடிய சில கொடிகள் அந்த மரத்தையே சுற்றி வளர்ந்து முழு மரத்தை ஆக்கிரமிச்சுக்குதுங்க. அந்த கொடிகள் அரச மரத்தை அப்படியே சில கொடிகள் அப்படியே மூடி இருக்கும். அந்த மரங்களே அந்த கொடிகளை ஆக்கிரமிச்சு. இந்த மாதிரி அல்லாஹ் சில இனங்களை படரக்கூடியவைகளாக அல்லாஹ் ஆக்கி வைத்துள்ளார். வைர மாரூஷாத்தின் இன்னும் படராதவை செடியாக மரமாக வளரக்கூடியவைகளையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அப்படியே குச்சியில் நிற்கக்கூடியது செடியை போல, அது மரத்தை போல பெருமளவில் வளரக்கூடியது. பேரிச்ச மரம், தென்னை மரம், பனைமரம் போன்றவைகளை வைத்திருக்கிறான். இது மட்டுமா? ஒன் நகல இன்னும் அவன் உங்களுக்காக பேரிச்ச மரத்தையும் அல்லாஹ் உண்டாக்கினான். இன்னும் விவசாயங்களையும் அல்லாஹ் உண்டாக்கினான். விவசாயம்னா இந்த நெல்லு, கோதுமை, கம்பு, கேவரகு இதெல்லாம் கொண்டு போய் தூவி விட்டோன்னு அப்படி லட்சக்கணக்கான செடிகள் முளையுது. அதிலிருந்து ஒவ்வொன்றும் கதிர்கள் முளையுது. அதிலிருந்து கதிர்களை அறுவடை செய்து தயார் செய்யக்கூடியது விவசாயம் என்று சொல்லப்படும். இப்போ இவ்வாறு அல்லாஹ் தஆலா விவசாயங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். முக்தலிஃபன் முக்குலுஹு அதனுடைய பழங்கள், அதனுடைய முக்குலுஹுக்கு அர்த்தம் அதனுடைய சாப்பாட்டு, அதுலேருந்து சாப்பிடப்படக்கூடிய பொருட்கள்னு அர்த்தம். இங்கே சமருஹு அதிலிருந்து வரையக்கூடிய விளைச்சல்கள், அதனுடைய விதைகள் பல்வேறுபட்டவைகளாக இருக்கின்றன. தோற்றத்திலும் நிறத்திலும் சுவையிலும் பல்வேறுபட்டவைகளாக இருக்கின்றன. அரிசி பார்த்தா வெள்ளையா இருக்கு, கோதுமை பார்த்தா என்ன கலர்ல இருக்கு பாய்? கோதுமை நிறத்துல இருக்குல்ல, கோதுமை கலர்ல இருக்கு. கம்பு கலர்ல இருக்கு. கேவரு கலர்ல இருக்கு. அது என்ன கலர் இருக்கு? ஒன்னொன்னும் ஒரு கலர்ல இருக்கு. கலரை நம்ம பேர் சொல்ல முடியாத கலர்ல இருக்கு. கோதுமை என்ன கலர் சொல்லுவாது? சந்தன கலர்னு சொன்னா சந்தனம் வேற கலர், கோதுமை வேற கலர். சந்தனத்துக்கு எல்லா கலருக்கும் பேர் வைக்க முடியல மனுஷனாக. சில கலருக்கு பேர் வச்சாங்க, வெள்ளை, சிவப்பு, கருப்பு, பச்சைண்டு. சில கலருக்கு அதனால பேர் வைக்க முடியல. பச்சையில எத்தனை பச்சையை சொல்றது? நீளத்தை எத்தனை நீளம் சொல்றது? ஸ்கை ப்ளூன்ட்டான். இது வானத்துக்கு நீளம். அல்லாஹ் அடிச்சுக்கிற கலரை இதனால சொல்லவே முடியல. அதனால என்ன பண்ணிட்டான்? இது இலை பச்சை. அந்த பொருள் பேரையே சொல்லிடுறான். அல்லாஹ் அவ்வளோ கலர் அடிச்சிருக்கான். அல்லாஹ் சிவகத்தல்லா அல்லாஹுடைய வர்ணம். ஒமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிவகா வர்ணம் தீட்டுவதில் அவனைக்கான மிக அழகானவன் யார்? பச்சைன்னு சொல்றோமே, நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சிங் சென்டர்ல
சேலை வாங்கிட்டு போய் மேட்சிங் எடுத்து சொல்லுவாங்க. பார்த்து அனுபவம் இருக்கு அவங்களுக்கு, இன்னும் கல்யாணம் பிடிக்கலையா? அப்போ அந்த மேட்சிங் சேலையில் போய் பார்த்தீங்கன்னா பச்சை கலரோட சேலைக்கு அவன் வந்து அது பாட்டுக்கு பச்சையாக இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்கு. ஒரு 150-200 வச்சிருக்கான் பச்சை கலர் ஜாக்கெட் துணியும் வச்சிருக்கான். அங்கேருந்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் 150 வச்சிருக்கான். நம்ம சேலையை கொடுத்தோம் இப்படியே பார்க்குறான். இங்கே லாஸ்ட் வந்து இப்படி பார்த்துட்டே வந்து, சார் இதுக்கு மேட்ச் இல்லை சார். இல்லைங்க இதுவும் பச்சை தானுங்க, 150 பச்சை வச்சிருக்கிறீங்க. இல்லை இந்த பச்சைக்கு பொருத்தமான பச்சை இல்லைங்கிறான். இதுவும் பச்சை தான், அவன் வச்சிருக்கிற 150 பச்சை தான், அதுக்கு மேட்சிலேருந்து திருப்பி கொடுத்துட்றான். சில நேரங்களில் வேடிக்கையாக இருக்கு. சரி வேற கல்லில் போனால் அந்த கல்லில் வச்சுருக்கானுங்க. 2 கடை 3 கடைக்கு போனால் தான் சில துணிகளுக்கெல்லாம் மேட்சிங் கிடைக்குது. அல்லாஹ் அக்பர், அவ்வளவு பச்சை வச்சுருக்கான் எங்கே மேட்சிங் சென்டரில். அவ்வளவு சிகப்பு, அவ்வளவு கருப்பு, அவ்வளவு வெள்ளை, அவ்வளவு ப்ளூ, எல்லா கலர்லையும் அத்தனை கலரை வச்சுருக்கான். மஞ்சளில் பல வகை. இந்த எல்லா கலரை விடவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது செயற்கையான உண்டாக்கப்பட்ட கலர்கள். இதை விட மௌலா உண்டாக்குற கலர் இருக்கு, கற்பனைக்கே எட்டாது. நீ வேணா எந்த மரத்துடைய இலையும் பிச்சு இன்னொரு மரத்தோட ஒப்பிட்டுப்பார், ஒரு மரத்துடைய இலை இன்னொரு மரத்தோட இலைக்கு பொருந்தி வராது நிறம். ஆனா எல்லாம் பச்சை தான், எல்லாமே பச்சை தானே. எந்த மரத்தையும் நீ பிச்சு புளிய மரத்துடைய இலையுடைய பச்சை வேப்ப மரத்துக்கு ஒத்து வராது. வேப்ப மரத்தை கொண்டு நீங்க முருங்கை மரத்தில் வச்சா அந்த பச்சை வேற இந்த பச்சை வேற, ரெண்டும் பச்சை தான். ஆனா முருங்கை மரத்து பச்சையை கொண்டு போய் தென்னை மரத்தை வச்சு பாரு, அது வேற இது வேற தான். எல்லா பச்சையும் வேற வேற தான். அல்லாஹ் அக்பர். சில பூக்கள்ல பார்த்தா எத்தனை கலர்கள். ரோஜா பூ ஒரே கலர்ல இருக்கு, மல்லிகைப்பூ ஒரு கலர்ல இருக்கு. இந்த சில பூக்கள் வாக்கிங் சைட்ல முளைச்சிருக்கு பாருங்க, ஒரே பூல 10 கலர் இருக்கு. இப்ப ஒரே பூல வெள்ளை இருக்கு, சிவப்பும் இருக்கு, கலர் மஞ்சள் இருக்கு, ரோஸும் இருக்கு, எல்லா கலரும் ஒரே பூவிலே இருக்கு. பார்க்கல நீங்க, பெருசா மலர்ந்துருக்கும் சில பூக்கள். அது சனசனமா ஒண்ணு சேர்ந்த மாதிரி பல பெருசா மலர்ந்துருக்கு. அல்லாஹ் அக்பர். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா எத்தனை வர்ணங்கள், எத்தனை கலர்கள். ஒரே ஒரு மண்ணில் இருந்து ஊத்தப்பட்ட தண்ணி ஒரு கலர், ஊத்தப்பட்ட முளைக்கிற மண் ஒரே மண்ணு. இந்த ஒரே மண்ணில் இருந்து ஒரே தண்ணீரை குடித்து நூற்றுக்கணக்கான நிறம் வேறுபாடுகள், நூற்றுக்கணக்கான வாசனை வேறுபாடுகள், கலர் வேறுபாடுகள், சுவை வேறுபாடுகள் எப்படி உண்டாச்சு? हर चीज भी असलन मिट्टी है, कलीम लगा मिट्टी में मज़ाबू रंग कहा. हर चीज भी असलन मिट्टी है. ஒவ்வொரு வஸ்துடைய அசலும் மண்ணாக இருக்கிறது. அந்த மண்ணிலோ நிறமும் இல்லை, சுவையும் இல்லை, மனமும் இல்லை. மிட்டி மே மஸாபு ரங்கு கஹா. हर गुल की महक, हर फूल की रंग, हर शक्ल जुदा है क्या बोलूं. பார்த்தா ஒவ்வொரு பூ ஒரு கலர்ல காட்சி அளிக்குது, ஒவ்வொரு மலர்லையும் ஒரு வாசனை வீசுகிறது, ஒவ்வொரு வடிவமும் வேறுபட்டதாக இருக்கிறது. என்ன சொல்வது, எப்படி இவைகள்லாம் வந்தன அவன் நாட்டம் இல்லாம. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இவைகளெல்லாம் நாங்கள் உனக்காக வேண்டி உண்டாக்கி கொடுத்தோமப்பா, நீ பார்த்து மகிழ்வதற்காக வேண்டி. சில பூக்களை பார்த்து மனம் மகிழ்கிறான், அதை பார்த்து அன்பு கொள்கிறான், பாசம் வருது. அந்த பூவை பார்த்தோன்னே என்ன அப்படியே அப்படியே அது மலர்ச்சி மொத்த பார்த்தாலே கவலையெல்லாம் மாறி போயிடுது. சில பூக்கள் வாசனை தருவதற்காக வேண்டி, சில பூக்கள் அழகு, வீட்டை அழகுபடுறதுக்காக சொல்லி வச்சுக்கிறான். சில பூக்களை கொண்டு வந்து ஒவ்வொரு வகை, மல்லிகைப்பூ நைட்டு வாங்கினா மதியானம் பறிக்கணும், நைட்டு மலர்ந்துடும், காலையில் கசங்கி போயிடும், அவ்வளோதான். வாடாமல்லின்னு ஒரு பூ வருது, வாடவே வர்றதில்லை, அப்படியே கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கு. சில பூக்களை கொண்டு இந்த பொக்கேங்கிறாங்க, பூ வைக்கிற ஸ்டாண்ட்ல, அதில் சில இயற்கையான பூக்கள் தான், செயற்கை பூ மாதிரி இருக்குது, பார்த்தா கொண்டு வச்சிடுறாங்க. அது வாடுறதே கிடையாதுங்க வருஷானாலும். பார்க்கல நீங்க, பொக்கேன்னு தயார் பண்றாங்க. அந்த மாதிரி பூக்கள்லாம் போட்டு பொக்கே தயார் பண்றாங்க. சில மாலைகள்ல ஒரு பூ வச்சிருக்காங்க, நீளமா ஒரு பூ இருக்கு, வெள்ளை கலர்ல மல்லிப்பூ மாதிரி இருக்கு, நீளமா இருக்குது. அந்த பூ ஒரு 10-15 நாளுக்கு வாடுறது இல்லை, வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்குது. பார்க்கல நீங்க, மாலைகள்ல கட்டோம் வெள்ளை கலர் பூ. அப்படியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு பூக்கள் ஒரு நாள் வாடுகின்றன, 2 நாள்ல வாடி போறது. ரோஜா பூ 2 நாள் 3 நாளைக்கு இருக்கும், தண்ணி கட்டி வச்சிருவாங்க, வாடாம இருக்கும். அன்றைய நாளே வாடி போகக்கூடிய பூக்கள், வருஷ கணக்கான வாடாத பூக்கள். எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பூக்களை வைத்திருக்கிறான். யார் இதை ரசிக்கிறா, அவன் ரசிச்சுட்டு வர்றான் அல்லாஹ் தஆலா. நகல இன்னும் இந்த
பேரிச்ச மரங்களையும் அல்லாஹ் தஆலா உண்டாக்கினான். ஒரு ரும்மான் மாதுளையும் அல்லாஹ் உண்டாக்கினான். என்ன ஆச்சரியமான பழங்கள் இவை எல்லாம். மாதுளம்பழத்தை எடுத்துக்கோ, எப்படி உண்டாகுது? அல்லாஹ் அக்பர். மேல அல்லாத கெட்டியான தோல், கெட்டியான தோல். ஏன்னா உள்ளுக்குள்ள தூசி போயிடக்கூடாது, பூச்சி பருத்துகள் போய் அரைச்சிடக்கூடாது, வண்டு எறும்பு எறும்புலாம் போய் உள்ள ஓட்ட போட்டு உள்ள போயிடக்கூடாது. கெட்டியான மேல் தோல் மாதுளம்பழத்தை சாதாரணமா நகத்துல கத்தியில உரிக்க முடியும், நகத்துல உரிக்க முடியும், கத்தி வச்சு தான் அறுக்க வேண்டியது. மேல் தோல் உரிச்சா உள்ள என்ன அற்புதமான தண்ணி, வெறும் தண்ணி நெஸ்கான தண்ணி தர ஒண்ணுமே இல்லை இல்லை. அதில் சில சீட்லெஸ்ன்னு வருது, நெஸ்கான உள்ள கொட்டை கூட தெரிய மாட்டேங்குது. பொசுக்குன்னு ஃபுல்லா தண்ணி, ஒரு சொட்டு தண்ணியை அப்படியே பனிக்கட்டி மாதிரி நிக்க வச்சிருக்கான். அதெல்லாம் ஐஸ்ல வச்சா அப்படி தண்ணி பனிக்கட்டியாவது அதே மாதிரி ஒரு சொட்டு தண்ணி அப்படி பழமாயி நிக்குது. இந்த அவ்வளோ டேஸ்ட். சரி, அந்த பழத்தெல்லாம் ஒன்றும் அப்படியே தூக்கி டப்பாவில் நம்ம பழத்தை உரிச்சு கொட்டின மாதிரி எல்லாம் கொட்டி வச்சிருந்தா ஒன்னோட ஒன்று மோதி நசுங்கி சட்னியாக இருக்கலாம், இல்லை அழுகி போயிருக்கலாங்கிறக்காண்டி ஒரு பழம் இன்னொரு பழத்தோட எந்த அடிப்படையிலையும் ஒட்டாத மாதிரி நடுவில் லேயர் கொடுத்துருக்கான் பாருங்க. நடுவில் அப்படியே சன்ன தோலை கொடுத்து யாருங்க உட்காந்து டிசைனிங் பண்ண இதை? ஒரு பழத்துக்கு இன்னொரு பழத்தையும் அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி அதில் இருக்கிற அந்த பழம் பார்த்தா முழுசும் பழம், ஆயிரக்கணக்கான பழங்கள், ஆயிரக்கணக்கான அந்த விதைகள் இருக்குது. ஆனால் ஒன்று ஒன்றோடு ஒட்டாத மாதிரி அப்படியே நடுவில் மெல்லிய லேயர் வருது. அந்த சன்னமாக வந்து அது ஒன்று மத்தியில் அதுக்கு நடுவில் கொஞ்சம் மொத்தமாக ஒன்று இருக்குது. அதுதான் அது பதிக்கப்பட்டிருக்குது. பதிக்கப்பட்டு அது மாதிரி அங்கங்கே மொத்தமாக கொஞ்சம் இருக்குது. நடுவில் சன்னமாக ரொம்ப சன்னமாக அப்படி இன்னும் இது சாதாரண பேப்பர் மாதிரியே வருது. அது பேப்பர் மாதிரி இருக்குல்ல, பேப்பர் மாதிரியே வந்து கப்புன்னு மூடிக்குது. அடுக்கி வச்சிருக்கிற முறையை பார்த்தா ஒன்னோட ஒன்று ஒட்டியும் ஒட்டாமலும் ஒன்னோட ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு பிரிக்க முடியாது. ஆனால் ஒட்டின மாதிரி இருக்கு, பிரிச்சா தனித்தனியாக வருது. எப்படிங்க அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அக்பர் கபீரா நசுங்கி போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி என்ன மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சு நமக்கு எல்லாம் அந்த திராட்சை குணம் தரானே நம்ம கற்பனைக்கே ஏற்றில்ல. எப்படி அல்லாஹ் நம்ம மேல கருணையாளனா இருக்கிறான், எப்படி பிறகு கிருபை உள்ள நல்லா நம்ம மேல இருக்கிறாங்கிறது இந்த பழங்களை பிரிச்சு பார்த்தா தெரியுது. ஆரஞ்சு பழம் மேல் தோல் எவ்வளவு கெட்டியா எல்லாம் வச்சிருக்கிறான். அதை ஒரு சின்ன உள்ளுக்குள்ள சொல்ல வாயில வச்சுன்னா வலிக்கிட்டு உள்ள போயிரு. என்ன மாதிரியான எளிமையான பழமா இருக்குது. அந்த பழம் உரிச்சு பார்த்தா அதுக்கு மேல சின்ன லேயர், சின்ன மூடி. அந்த மூடி திறந்தோன்னா ரெண்டு பழம் ஒட்டிக்கிட்டு அப்படியே ரெண்டு 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 பக்கம் சொலை ஒட்டிக்கிட்டு ஆயிரக்கணக்கான சொலைவை ஒன்னோடு ஒன்று சேர்ந்து கொண்டு அது எப்படியும் புளிஞ்சா தண்ணி தவிர எதுவும் இல்லை. தண்ணி தான் ஒட்ட வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அப்ப வெறும் தண்ணி தான் இளநியாச்சு, தண்ணி தான் நுங்காகாச்சு, வெறும் தண்ணி தான் ஆரஞ்சு பழத்துல ஒரு புளிப்பான சுவையை கொடுத்துச்சு, வெறும் தண்ணி தான் மாதுளம்பழத்துல போய் இனிப்பான சுவையை கொடுத்துச்சு. ஒரு தண்ணியை இத்தனையா மாற்றக்கூடிய ஆற்றல் எனக்கு மட்டும்தான் இருக்கு, வேறு எவனுக்கும் கிடையாதுன்னு சொன்னான். ஒரு ஜைத்தூன் ஒரு ரும்மான முத்தஷாபிஹன், ஒன்றுக்கொண்டு ஒப்பானதாகவும், வைர முத்தஷாபிஹின் ஒப்பு இல்லாமலும் அவைகள் இருக்கின்றன. ஒப்பானது எந்த அடிப்படையில? ஊற்றக்கூடிய தண்ணீர் ஒப்பானதாக இருக்கிறது. அது வளரக்கூடிய முறையை பார்த்தா மரமும் இந்த மரமும் அந்த மரம் ஒரே மாதிரி இருக்கு. சில மரங்கள் தென்னை மரம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு, பனை மரம் தென்னை மரம் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இது தேங்காய் வருது, அதில் இளநீ வருது, அதுல வந்து பனம்பழம் வருது, நொங்கு வருது, இதான் ஒரே மாதிரி இருக்கு. ஈச்ச மரம் பார்த்தா பேரிச்ச மரம் ஒரே மாதிரி இருக்கு, இதுல ஒரு மாதிரி வருது, அது ஒரு மாதிரி இருக்கு. பேரிச்ச மரமே பார்த்தா எல்லா மரமும் ஒரே மாதிரி இருக்கு. இதுல வந்து இது வேற பேரிச்ச மரம், அதை வேற பேரிச்ச மரம், அது வேற பேரிச்ச மரம். மாங்காய் மரம் எல்லா மரமும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இது மல்கோ வாங்குறான், அது குண்டுங்கிறான், அதுல அது நடிச்சாலையும் அது பங்கன்பள்ளி, இமாம் பசந்து, மோதினார் பசந்து, முத்தவல்லி பசந்து, எப்பா எத்தனை வகையா புதாதாத்து அல்லாஹ் கொடுத்ததுன்னு அர்த்தம். புதாதாதுன்னா இறைவன் கொடுத்தது அப்படின்னு, எல்லாமே இறைவன் கொடுத்தது தான். அது அதபரி பழம் சாப்பிட்டு புதாதாது பழம் சாப்பிட்டுருக்கு, அது அவ்வளோ. பெங்களூரா ஒரு ஊர் பேரை வேற சொல்லி மல்ஹோபா சொல்லும் போதே அப்படி இன்னைக்கு இது பாரு எத்தனை வகையா எனக்கு தெரிஞ்சு சொன்னேன் பை. பார்த்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்டை போய் பாருங்க எத்தனை வகை வச்சிருக்காங்க. கிளி மூக்கு மாங்கா ஒன்று சொல்றான், காலாப்பாடு, அப்புறம் ஒட்டு மாம்பழம், எல்லா மரம் ஒரு மாதிரி முத்தஷாபியன் இருக்கு. வகையில முத்தஷாபி
பழங்களுடைய சூரத்துகளும் வேறுபட்டிருக்கு. குண்டு பார்த்தா குண்டா இருக்குது, மல்கோவா பார்த்தா நீளமா கொஞ்சம் நீளமா குண்டு நீளமா இருக்குது, கிளிமுக்கு மாதிரி நீளமா இருக்குது. ஒன்னொன்றும் முத்தஷாபியன், மரங்கள் உருவத்திலே ஒத்திருக்கின்றன, ஊட்டக்கூடிய தண்ணீர் ஒத்திருக்கின்றன, இலைகள் ஒத்திருக்கின்றன. ஆனால் அந்த பழங்கள் ஒவ்வொன்றும் ஷக்கலோ சூரத்தும் அதனுடைய சுவையும் வேறுபட்டது. மல்கோவா டேஸ்ட் அடுத்தது வர்றதில்லை. பங்கன் பள்ளி சாப்பிட்டுருக்கா? பங்கன் பள்ளி சாப்பிட்டுருக்கீங்களா? என்ன டேஸ்ட்! அப்படியே ஊத்த ஊத்த சாறு கொட்டுது கீழே. பங்கன் பள்ளி அவ்வளவு டேஸ்டா இருந்தது. இதெல்லாம் வைர முத்தஷாபி, ஒத்ததாகவும் இருக்கிறது தோற்றத்திலே, ஆனால் சுவையிலே வேறுபட்டதாக இருக்கிறது. இவையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய அற்புதங்கள். பாருங்க, கவனிச்சு பாருங்க. இப்ப முத்தஷாபிஹன் வைர முத்தஷாபிஹன், ஒத்ததாகவும் இருக்கிறது, ஒப்பு இல்லாமலும் இருக்கிறது. ஒரு சில விஷயங்கள்ல ஒப்பா இருக்கிறது, ஒரு சில விஷயங்கள்ல ஒப்பு இல்லாமல் இருக்கிறது. குலூவின் சமதி, அதனுடைய பழங்களை சாப்பிடுங்கள். இதா அசுமர, அது எப்பொழுது பழுக்கிறதோ, காய்ந்து அது பழமாக ஆகிற நேரத்திலே இந்த பழங்களை சாப்பிடுங்கள். அல்லாஹ் நீங்க சாப்பிட்றதான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சாப்பிட வேணான்னு சொல்லல. வாத்து ஹக்கஹு, இன்னும் அதற்குரிய ஹக்கை நிறைவேற்றுங்கள். யௌம ஹசாதிஹி, நீங்கள் அதை அறுவடை செய்கிற காலத்திலே ஏழைகளுக்கு நீங்க கொடுத்து அதனுடைய பாகத்தை எவ்வளவு கொடுக்கணுமோ அல்லாஹ் கொடுத்து அதனுடைய ஹக்கை நிறைவேற்றுங்கள். அதனுடைய கடமையை அல்லாஹ் ஏற்படுத்துகிற கடமையை நிறைவேற்றுங்கள். இவை ஹக்குன்னு சொன்னா அதனுடைய ஒரு பாகம் என்று அர்த்தம் வைக்கலாம். அது அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். அப்புறம் என்ன கடமை என்று பார்த்தா ஜகாத்தை பொறுத்தவரையிலையும் தானா விளைஞ்ச பூமிக்கு 10% இவனா தண்ணீர் பாய்ச்சி விளைவித்த செடி கொடிகள் அவைகளுக்கு 20% இப்போ 20 மூட்டை அரிசி விளைந்தால் 1 மூட்டை கொடுத்து விட வேண்டும். தண்ணீர் நீயா பாய்ச்சி இருந்தால் ஏற்றம் இறைத்து பார்த்தலாம். தானா மழையின் மூலமாக வானம் பார்த்த பூமியாகவோ தண்ணி வெட்டி விட்டு வாய்க்கால் மூலம் தண்ணி பாய்ச்சப்பட்டதாகவோ இருந்தால் அதற்கு 10 10 மூட்டை நெல் விளைந்தால் 1 மூட்டை ஜகாத்தாக கொடுத்து விட வேண்டும். எல்லாத்துலையுமே விளைச்சல் பொருள்கள் எதுவா இருந்தாலும் சரி, கத்திரிக்காய் உங்க நோட்டத்துல 10 கத்திரிக்காய் வந்தாலும் 1 கத்திரிக்காய் 10 கத்திரிக்காய் அர்த்தம் இல்லை பை. அதாவது அதுல வசப் கணக்குது. 5 வசப்புக்கு மேல 5 வசப்புக்கு மேல எவ்வளவு வந்தாலும் அதுல இருந்து ஜகாத்து கடமை, அது கீழே கடமை இல்லை. ஆக ஜகாத்து பொருள்கள் அதற்குரிய கடமைகளை கட்டாயமாக நிறைவேற்றுங்கள். 5 வருஷங்கிறது ஷாஃபி மது எப்படி சொல்றேன், அனஃபி மது எப்படி சொன்ன பார்க்கல. இன்னும் அனஃபி மது எப்படி நினைக்கிறேன், எல்லா பொருளுக்கும் கொடுத்தோம். அவங்க தேங்காய் 10 தேங்காய் வந்தா 1 தேங்காய் கொடுத்துடணும். அவ்வளவு அன்ஷா ஜன்னாத்தி மாரூஷாத்தின் வைர மாரூஷாத்தின் والنخل والزرع مختلفا نقله والزيتون والرمان متشابها وغير متشابه كلوا من ثمره إذا أثمر وآتوا حقه يوم حصاده ولا تسرفوا. நன்றாக சாப்பிடுங்கள், மகிழ்ச்சியாக உணவு அருந்துங்கள். அல்லாஹ் நீங்க சாப்பிடதான் அல்லாஹ் படைச்சான், அவன் சாப்பிட படைக்கல. ஆனால் அதில் வீண்விரயம் செய்யாதீர்கள். பழம் சாப்பிட்றது, பாதி பழம் தூக்கில போடுறது, மாதுளம்பழம் சாப்பிட்றது, அது சில பழங்களை தூக்கில போட்டு வேஸ்ட் ஆக்கிறது. இது மாதிரி சில பேர் அந்த பழங்களை வீணாக்குவார்கள். நான் சில முதியவர்களை பார்த்துருக்கேன், வாழைப்பழம் தின்னுப்படும் தோலை தூக்கில போட மாட்டாங்க. அந்த தோலுக்குள்ள உள்ள ஒரு சின்ன லேயர் ஒட்டி இருக்கும். அப்படியே சன்னமா ஒவ்வொரு தோல்லையும் என்ன தோல் உள்பகுதியில இது உரிச்சா வரும் பார்த்தீங்களா, இது கரண்டியில நேரத்தில் சுரண்டனா வரும், சன்னமா இருக்கும். அதை எடுத்து திம்பாங்க. தின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப சக்தி மிக்க பொருள், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாம கீழே போட்டுறோம். அது ரொம்ப சத்தம் உடம்புக்கு. எது இந்த வாழைப்பழத்துல சைடில் ஒட்டி இருக்கிற பொருள் இருக்கு, அதுல உடலுக்கு ரொம்ப சத்துக்கள் இருக்கு. நிறைய பேர் வேற தெரியாம தூக்கி கீழே போட்டுறாங்க. அதை எடுத்து அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். சரி, அதை திங்க வேணாம், பழம் அதை திங்கிறது பரவாயில்ல, பழங்களை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் போதுமே. எவ்வளோ பழங்களை எவ்வளோ பேர் சாப்பிட்டு பொருட்களை உணவுப் பொருளை வேஸ்ட் பண்ணுறது. சாப்பாடு நிறையா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு சாப்பிட்டு ஒரு முள்ளு தூக்கி கீரை போடுறேன்ட்டு அந்த முள்ளு 4 சோறு, அடுத்து ஒரு கறியை கடிச்சு தூக்கி போடுறான் அதில் 4 சோறு, ஒரு கருவேப்பிலை தூக்கி போடுறான் அதில் 4 சோறு, ஒரு தக்காளி அப்படி தூக்கி கீரை போட்டுறான். கையையும் சூப்புறது இல்லை, அந்த தக்காளியும் சூப்புறது இல்லை. அப்படியே அந்த பிரியாணியிலிருந்து தக்காளி தூக்கி கீழே போடுறான், அதில் இவ்வளோ சோறு இருக்குது. ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு முடிச்சு சட்டை இருக்கிறது கீழே பார்த்தா ஒரு கவலம் சோறாவது இருக்கும் போது. கருவேப்பிலை 4, தக்காளி 4, வெங்காயத்தில் 4, பூண்டில் 4ன்னு சொல்லி ஒட்டி கறிகள் 4, எலும்புல 4. இதெல்லாம் இஸ்ராஃப் செய்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காது.
ஒரே ஒரு பருக்கை சோறு கூட நம்ம விடக்கூடாது, அப்படியே எடுத்து சாப்பிடணும். மீன் முள்ள நல்லா சூப்பிட்டு போடணும், ஆட்டுக்கறி நல்லா சூப்பிட்டு போடுங்க, கருவேப்பிலை சூப்பிட்டு போடுங்க, தக்காளி சூப்பிட்டு போடுங்க. ஒரு சோறோ அரை சோறோ கூட கீழே செஞ்சிருக்க கூடாது. இதுதான் ஒரு மூமினுடைய சாப்பாட்டு ஒழுக்கம். துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். அப்படி வீண் விரயம் செஞ்சு எனக்கு தண்டனை வரும். அல்லாஹ் எந்த பொருளை வீண் விரயம் செஞ்சு அதுக்காக நீயே ஒரு காலத்துல அலையிற மாதிரி ஆயிடும். வீண் விரயம் செஞ்சே அந்த பொருள் கிடைக்கல என்று நீயே அலைவது போன்று ஏற்பட்டு விடும். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் தஆலா வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அறவே விரும்புவதில்லை. வமினல் அன்ஆமி, இன்னும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கால்நடைகள் இருந்தும் அன்ஷா உண்டாக்கினான். அன்ஷான்னு சொல்லாங்க மேல அங்க அது வைக்கணும். இன்னும் அல்லாஹ் தஆலா கால்நடைகள் இருந்தும் உங்களுக்காக வேண்டி உண்டாக்கினான். ஹமூலத்தன், அதாவது சாலிஹத்தன் லில் ஹமுல், உங்களை சுமைப்பு சுமப்பதற்கு ஏற்றதான கால்நடைகளை. எது மாதிரிங்க? குதிரை, கோவேறு கழுதை, ஒட்டகம், இவைகள்லாம் அல்லாஹ் நமக்கு சுமை சுமப்பதற்காக வேண்டி உண்டாக்கி கொடுத்தான். வஃபர்ஷன், இன்னும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அறுத்து உண்பதற்காக வேண்டியும் படைத்திருக்கிறான். ஃபர்ஷ் அப்படின்னு சொன்னா அதில் விரிப்புன்னு அர்த்தம். அதை கீழே படுக்க வச்சு அறுக்கிறதுனால அது விரிப்பு என்று சொல்லப்பட்டது. விரிப்பாகவும் படைத்திருக்கிறான். அப்படின்னா ஆடு, மாடு, ஒட்டகைகள் இவைகள்லாம் அறுத்து உண்பதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்தது. இந்த ஃபர்ஷ் என்பதுக்கு விரிப்பு என்று சில அர்த்தம் வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன? உடைகள். இப்ப ஆட்டுடைய அந்த கம்பளி மேல் இருக்கும்ல, அந்த துணியை, அந்த மேல் உள்ள முடியை ரோமத்தை வெட்டி எடுத்து கம்பளி உடைகள் செய்யப்படுகிறது. சூஃப் அப்படின்னு சொல்லப்படும். அதுக்கு அதனுடைய தோலை எடுத்து விரிப்பா பயன்படுத்திக்கிறோம். ஒட்டகத்தோல், ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல் இவைகளை. அதனுடைய முடிகள் இருந்து தயார் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸுகள் இருக்குது, கூடாரங்கள் தயார் செஞ்சுக்கிறாங்க, மெத்தைகள் தயார் செய்து கொள்கிறார்கள் படுப்பதற்கு தேவையான. அதனுடைய முடியை தூக்கி உள்ள போட்டு தலவாணிக்கு உள்ள பஞ்சு திணிக்கிற மாதிரி ஆட்டு முடி, ஒட்டகத்துடைய முடியை திணித்து அதை கொண்டு தலவாணிகள், பெட்டுகள் தயார் செய்து கொள்கிறார்கள். அதனால புருஷன் விரிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஷன் என்று சொன்னாலும் அதுவும் சரிதான் அப்படின்னு சில விளக்கம் கொடுக்குறாங்க கொஞ்சமே. ஆனா பெரும்பாலும் விளக்கம் என்ன பை? ஃபர்ஷ் என்பது என்ன அர்த்தம்? விரிப்புன்னு அர்த்தம் என்ன? எவைகள் அறுத்து உண்ணப்படுகிறதோ அவைகள். சில கால்நடைகளை அல்லாஹ் சுமப்பதற்காக வேண்டியும் சில கால்நடைகளை நீங்கள் அறுத்து புசிப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா உண்டாக்கி இருக்கிறார். குலு, நீங்கள் சாப்பிடுங்கள், மிம்மா ரஸககுமுல்லாஹு, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரிஸ்காக வழங்கியவைகளை நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்கள். வலா தத்தபிஉ, நீங்கள் பின்பற்ற வேண்டாம், ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இன்னஹு லகும் அதுவும் முபீன், நிச்சயமாக அந்த ஷைத்தான் உங்களுக்கு கடும் விரோதியாக, தெளிவான விரோதியாக இருக்கிறார். ஷைத்தானுடைய வரிச்சொல்லை பின்பற்ற அர்த்தம் என்ன? அல்லாஹ் எதை ஹலாலாக்கணும்னு சாப்பிட்டுக்கோ, அல்லாஹ் ஹராமாக்கனதை விட்டுரு. அல்லாஹ் ஹராமாக்கியதை நீ ஹலாலாக்குவது, அதை சாப்பிடுவது, அதுவும் ஷைத்தானுடைய வரம்பு மீறி ஷைத்தானை பின்பற்றுவதுதான். அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்று ஹராமாக்கினா ஒருத்தன் பை, இப்ப பன்றி அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கான், அதை ஹலால்னு சொன்னான், அது என்னங்க? ஷைத்தானுடைய வழிமுறை. ஆடை அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கிறான், ஒட்டகத்தை ஹலால் ஆக்கியிருக்கிறான். ஆனா இந்த ஒட்டகம் ஹராமும், அந்த ஒட்டகம் ஹராமும், இந்த மாடு ஹராமும், அந்த ஆடு ஹராமும் இவனா பத்துவா கொடுத்தான், அதுவும் ஷைத்தானுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியது. இப்படியாக ஆளாளுக்கு சிலதை ஹராமாக்கினால் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட கஷ்டப்படுவதை பின்னர் எல்லாம் சொன்னதை மட்டும் ஏற்றுக்கும். வலா தத்தபிஉ, பின்பற்றாதீர்கள், ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை. இன்னும் உங்களுக்கு அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு தெளிவான விரோதியாக இருக்கிறான். ஏன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த ஆடு ஹராமு, அந்த ஒட்டகம் ஹராமு, அந்த மாடு ஹராமு, முதல் குட்டி ஆம்பளை பிள்ளையாண்டா, அந்த ஒட்டகம் ஹராமு, கோயில் மாடு மாதிரி நேர்ந்து விட்டுறணும். அதை இவ்வாறெல்லாம் அவர்கள் தங்களுக்குள் சில கட்டுப்பாடுகளை வைத்துக் கொண்டு மக்களுக்கு வந்து இதை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். அதை முற்றிலும் தடுத்து ஒழுக்கியாவிட்டால் பிற்காலத்தில் மக்களே சிரமப்பட வேண்டி ஏற்படும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அதை கட்டாயமாக வலியுறுத்தி அந்த இவ்வாறெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு எதையும் ஹலாலாக்காதீங்க, எதையும் ஹராமாக்காதீங்கன்னு அல்லாஹ் தஆலா கடுமையான உத்தரவிடுகிறார்.
சமானியத்த அசுவாதின் அன்ஷ சமானியத்த அசுவாதின் 8 விதமான ஜோடிகளை அல்லாஹ் உங்களுக்கு உண்டாக்கி தந்திருக்கிறார். 8 விதமான பொருட்கள், 4 ஜோடி, ஒன்று செம்மறியாடு, ஒன்று வெள்ளாடு, ஒன்று மாடு, ஒட்டகம், மொத்தம் 4 இனங்கள். 4 ஆண் பெண் 2 இருக்கு. இந்த மொத்தம் 8 ஆச்சு. இந்த 8ஐயும் அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறார். சமானியத்த அசுவாதி என்ன? சமானியத்த அசுவாதி மினல் லஅனி ஸனைனி. இன்னும் அல்லாஹ் 8 ஹலால் ஆக்கி இருக்கிறான். மினல் லஅனி செம்மறி ஆட்டிலிருந்தும் 2 அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான், ஆண் பெண். மினல் மஅஸி ஸனைனி, மஅஸ்னா வெள்ளாடு, வெள்ளாட்டிலிருந்தும் 2 ஆண் பெண். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் ஆஸக்கரைனி ஹர்ரம அமில் உன்ஸயைன். குல் ஆஸக்கரைனி இஸ்திஃபாம், அஸ்ஸக்கரைன் 2 ஆண்கள், ஆண் இனங்கள், அதாவது செம்மறியாட்டிலோ வெள்ளாட்டிலோ உள்ள ஆண் ஆடுகள். அல் உன்ஸயைன் ஹர்ரம அமில் உன்ஸயைன், உன்ஸயைன் 2 பெண்கள், 2 பெண் ஆடுகள். அப்படின்னா செம்மறியாட்டில் உள்ள பெண்ணாடு, வெள்ளாட்டில் உள்ள பெண்ணாடு, இவற்றில் எதையும் அல்லாஹ் அவங்களுக்கு ஹராம் ஆக்கினானா? ஒரு ஆஸக்கரைனி ஹர்ரம அமில் உன்ஸயைன் என்ன அல்லாஹ் தஆலா ஹராம் ஆக்கினானா? 2 ஆண்களை, ஆண் இனத்தையும் 2 பெண்ணினத்தையும் அல்லாஹ் எவற்றையும் உங்களுக்கு ஹலால் ஆக்கினானா? அம்மஷ்டமலத் அலைஹி அர்ஹாமுல் உன்ஸயைன், அம்மா அல்லது அல்லது மா இஷ்டமலத் அலைஹி அர்ஹாமுல் உன்ஸயைன், அந்த 2 பெண் குட்டிகள், பெண் ஆடுகள் தங்கள் கர்ப்பங்களில் சுமந்து வைத்திருக்கக்கூடிய எதையும் அல்லாஹ் அவங்களுக்கு ஹராமாக்கினானா? இல்லவே இல்லை. அப்படி அல்லாஹ் ஹராமாக இருக்கும்போது அல்லாஹ் ஹராமாக்குறான் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிட்டு நீயா உன் இஷ்டத்துக்கு சில வஸ்து ஹராமாக்கிற. முதல் குட்டி இருந்துச்சுன்னா அந்த குட்டி ஹராமு, 2வது குட்டியும் பிடிச்சா அந்த தாயை தீங்க கூடாது. இவ்வாறு உன் இஷ்டத்துக்கு ஒண்ணு நீ ஹராமாக்கிற, ஹலாலாக்குற. நபிஊனி பி இல்மின், எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அறிந்த இல்மை கொண்டு, இன் குந்தும் தஅலமூன், உண்மையை நீங்கள் அறிந்திருப்பீர்களே ஆனால். ஏதோ உண்மையானது இல்லவே இல்லை. வமினல் இப்லி ஸனைனி, இன்னும் அல்லாஹ் தஆலா ஒட்டகத்திலிருந்து 2 ஜோடிகள், வமினல் பக்கரி ஸனைனி, மாட்டிலிருந்து 2 ஜோடிகள் அல்லாஹ் உங்களுக்கு ஆணி கொடுத்திருக்கிறான். குல் ஆஸக்கரைனி ஹர்ரம அமில் உன்ஸயைன், என்ன அல்லாஹ் தஆலா இவற்றில் ஆணினத்தையும் பெண்ணினத்தையும் தடை செய்தானா உங்களுக்கு? அம்மஷ்டமலத் அலைஹி அர்ஹாமுல் உன்ஸயைன், அது 2 பெண்ணினங்களும் தங்கள் வயிற்றில் சுமந்த கர்ப்பத்தை எதையும் அல்லாஹ் அவங்க தடை செய்தானா? நீங்களாக தடை செய்து கொண்டீர்கள். எங்களுக்கு ஆண்களுக்கு ஜாயிது, பெண்களுக்கு ஜாயிது இல்லை, அது பூசாரி தான் கொடுக்கலாம், மற்றவங்க கொடுக்கக்கூடாது. இவ்வாறெல்லாம் நீங்களாக தடை செய்து கொள்கின்றீர்கள். அம்குந்தும் சுஹதா இது வஸ்ஸாக்குமுல்லாஹு பிஹாதா, இன்னும் உங்களில் யாரும் பார்வையாளராக, சாட்சியாளராக இருந்தார்களா? அல்லாஹ் இதை பற்றி அவருக்கு வசியத் செய்யும் போது ஒருத்தனுக்கும் வசியத்தும் வரல, வஹியும் வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் வஹி வரும். அல்லாஹின் மீது இவ்வாறு இல்லாத பொல்லாதெல்லாம் இட்டுக்கட்டி சொன்னார்களே, அவனை விட வழிகட்டவன், அவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் தஆலா ஹராமாக்கியது எல்லாம் ஹராமானது ஹராமானது கூறக்கூடிய அந்த அவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? லியுதில்ல الناس بغير علم, மக்களை எந்தவித அறிவுமின்றி அவர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி. இவ்வாறு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹலாலாக்கியது எல்லாம் ஹராமாக்குறானே, அவனைக்கான யார் அநியாயக்காரன்? இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், இவ்வாறு அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருபோதும் நேர்வழி காட்டுவதே இல்லை. எது நேர்வழியோ அதிலே செல்லுங்கள். அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹலாலாக்கி கொள்ளுங்கள், ஹராம் என்று தடுத்ததை விட்டு விடுங்கள். உங்க இஷ்டம் நடக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க.